நீங்கள் அந்த மொழியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மாதிரியே இருக்கும். அப்படியே ஸ்பானிஷ் தான் அது. கிட்டத்தட்ட ஸ்பானிஷோட ஒரு மருவிய ஒரு வடிவம். 90 விழுக்காடுக்கு மேலே ஸ்பானிஷ் மொழி தான் அது. அப்போ அது ஸ்பானிஷுங்கிறது ஆங்கில ஸ்கிரிப்ட் தான். அதனால் ஸ்கிரிப்டும் அவங்களுக்கு ஆங்கிலம் தான். ஆனால் ஃபிலிப்பினோ மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல மொழிகள் இருந்துச்சு. பல இனக்குழுக்களாக அங்கே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து இருந்த ஒரு நாடாக தான் முன்னாடி இருந்திருக்கு. அவங்களுக்கு பல மொழிகள் இருந்துச்சு. அந்த மொழிகளுக்கு எழுத்துருவும் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா இடையில ஒரு 300 ஆண்டுகள் அவங்க ஸ்பானிஷ் எஸ்பானியர்களால் ஆளப்படுறாங்க. அந்த ஆளப்பட்ட காலத்தில் அவங்களோட மொழியை எந்த அளவுக்குன்னா பல மொழிகள் இருந்து எல்லா மொழியும் இழந்து, அந்த மொழிகளோட ஸ்கிரிப்டெல்லாம் இழந்து, அதில் இருந்த சொற்களை இழந்து, கடைசியில் ஸ்பானிஷ் மொழியை எடுத்து அதில் ஏதோ மிச்சம் மீதி அவங்க மொழிகளில் இருந்ததை சேர்த்து இன்றைக்கி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு திரிந்த ஸ்பானிஷ்